வாங்க வாங்கய்யா, வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. இவன் இந்த குங்கும நதி இங்க வந்தான். நில்றா நில்றா. சிவா சிவா டேய் நில்றா டேய் டேய் சொன்ன கேரா சிவா சிவா நில்றா 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 டேய் நில்றா டேய் இந்த ட்ரம் எங்கடா உருட்டிட்டு போற? என்ன பண்ண போற? காசு கொடுத்து பின் வழியா பஸ் ஏத்தி விட போறியா? இந்த பார் லவ் பண்றவங்க எல்லாரும் காசு கொடுத்து பஸ் ஏத்தி அனுப்பது உன் வேலையா போச்சு. இது நம்ம தங்கச்சி லைஃப் சொன்னா கேளு வேணாம். டேய் 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 சிவா சபையும் பார்த்து பழி வாங்கிட்டீடா. இவ பண்ண காரியத்துக்கு சாய்ஸ் இஸ் யோர்ஸ். டேய் அவன தங்கச்சால தர்பீஸா அவன்கிட்ட கத்தி குத்துட்டு வந்திருக்க. ஐயோ உன்கிட்ட கத்தி வேற கொடுத்துட்டு போயிட்டானே. உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது. தப்பாக எடுத்துக்கலன்னா ஒன்று சொல்லுவேன், நம்பிக்கையை தளர விடாமல் முயற்சி பண்ணுங்க. இதை விட நல்ல பொண்ணுங்க உங்களுக்கு மாட்டோம். என்னடா லுக்கு? என்னடி ஆளாளுக்கு லுக்கு விடுறீங்க? தேங்க்ஸ். குண்டனை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஒரு அண்ணனா இருந்து தங்கச்சியே காப்பாத்திட்டேன். நல்ல லவ். பாவம். ஓ, நீங்க தான் ஸ்மோக் பண்றதா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தெரியுமா? தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. நான் சொன்னது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். ஜோடினா இப்படி இருக்கணும். அவங்களும் இருக்காங்க பாரு. ஆமா, இந்த கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க? ஒரு அண்ணனா தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. ஏன் கல்யாணத்துக்கு பிறகு தங்கச்சிக்கு செஞ்சா ஒத்துக்க மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா முடியுமா? நாம நமக்காக வாழணும். ஆனா நம்ம வாழ்றதுக்கும் காசு வேணும்ல. ஏய், நான் என்ன சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்றேனா? இப்ப சொல்றேன், நான் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் உன் கழுத்திலேயே தாலி கட்டுவேன். ஓகேவா? வெக்கமா இல்ல இப்படி நடந்துக்கிறதுக்கு? ஒரு அண்ணங்காரனா தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் எதுவும் செய்ய வக்கில்ல. 4 பேருக்கு முன்னாடி தலகுனியா வைக்காம இருக்கலாம்ல. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேட்குறீங்களா? தங்கச்சிக்கு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பேசுறதுக்கு முன்னாடியே காயத்ரி எனக்கு தெரியும். கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் நடக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த பொண்ணை பார்த்த பிறகு தான் எனக்கு அப்படி ஒரு ஆசையே வந்துச்சு. அது சரி, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் தேவைப்படுது. பாத்துக்கடி உன் மகனை. உழைச்சி ஒரு காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, ஆனா பணக்கார பொண்ணா கல்யாணம் பண்ண கேட்குதோ? யாருக்கு வேணும் உங்க பணம் காசு? நான் அந்த பொண்ணோட கேரக்டரை தான் பார்த்தேன். காசு பணம் பின்னாடி அலையிறவன் நான் இல்லை.
எல்லாருக்கும் முன்னாடி இப்போ கேட்குறேன், உங்கள் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த வெளிப்படையான பேச்சு தான். ஆனால் வாழ்றதுக்கு அது மட்டும் போதாது, வருமானமும் வேணும். உங்கள் இடத்துல நான் இருந்து அந்த தேட்டரை விலைக்கு வாங்கி அதை இடிச்சு தள்ளிட்டு நேரம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன். நீங்கள் வியாபாரமாக பார்க்குறீங்க, நான் வாழ்க்கையாக பார்க்குறேன். இந்த தேட்டர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடம். இதை கூறு போட்டு விற்க நான் தயாராக இல்லை. உங்கள் தங்கச்சியை நீங்கள் தகுதியாக நினைக்கிற யாருக்கு வேணாலும் கட்டி கொடுங்க. எவன்டா இது நம்ம தேட்டரில் படம் பார்க்க காரில் வர்றது? இங்கே ஓட்டுங்க. மார்னிங் சார். எஸ் சார், ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். எஸ் சார், நோட்டீஸ் பண்ணியே சார். சார் அஸ் பர் ரூல் சார். ஓகே சார். நாங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம். ரொம்ப நாளாக வரியே கட்டாமல் தேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த தேதியிலேருந்து எண்ணி 30 நாளுக்குள்ளே பேலன்ஸ் டியூ 5 லட்சம் சொச்சத்தையும் கட்டியாகணும். அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த நோட்டீஸ். அதை கட்ட தவறுனா தேட்டரை இழுத்து மூடி சீல் வச்சிருவோம். ஆயிரம் 2000னா டக்குன்னு பரட்டிடலாம். 5 லட்சத்தை எப்படி தம்பி பரட்டுறது? கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு பரட்டு. டீ குடிச்ச கடன் கொடுக்க துப்பு இல்லாம 2 தெரு சுத்தி வர இவரு 1000 2000 அப்படியே டக்குன்னு புரட்டு வரான். மச்சான், உனக்கு வீட்ல இருந்து ஏதாவது செருப்படி வேணா கிடைக்கும். ஏற்கனவே தேட்டர்னால அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? வேணும்னா ஊருக்குள்ள நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாப்போமா? தெரியாதவன்ட்ட கேட்டால் கூட கொடுப்பானுங்க. நம்மளை பற்றி தெரிஞ்சவன்ட்ட கேட்டோம் சத்தியமாக கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா நம்ம லட்சணம் அப்படி. உன்னை பார்த்தா பணம் கேட்க வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ எனக்கே ஃபைனான்ஸ் கொடுக்க வந்த மாதிரி இருக்கு. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏதாவது நல்ல தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணா பணம் கேளு, வட்டியே இல்லாமல் நான் தரேன். அதை விட்டு சினிமா தேட்டர்னு 10 காசு கேட்டு வராது. அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கம் கெட்டு போயிடும். தம்பி, இது என்ற தாத்தா காலத்தில் கட்டின தியேட்டருங்க. இதை எப்போவோ கல்யாண மண்டபமாக மாற்றிருக்கணும். ஏதோ சின்ன வயசு ஞாபகம், இடிச்சு போடாதீங்க, நான் நல்லபடியாக லீஸுக்கு எடுத்து நடத்துறேன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? என்கிட்டயே பணம் கேட்டு வந்து நிற்கிறீங்க. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி. இந்த ஓடாத தியேட்டர் நம்பி இனிமேலும் 10 பைசா தண்டம் பண்ண நான் தயாராக. உங்களால் முடியலன்னா லீஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே போங்க. நான் வேற யாருக்காவது கை மாற்றி விட்டு போகிறேன். மச்சான், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இனி இந்த தொழிலில் ஃப்யூச்சர் இருக்கா மாதிரி தெரியல. பேசாமல் தேட்டர் தலை முடிக்கிட்டு ஏதாச்சும் பழகிற வழியை பார்ப்போம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் கைவிட மாட்டேன். என்ன பண்ணியாவது இந்த தேட்டரை காப்பாற்றுங்க. கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. என்ன தம்பி, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எங்க போவீங்க இவ்வளவு பணத்துக்கு? அண்ணன் சொல்றதான் கரெக்ட். நம்மளை நம்பி 1 ரூபா கொடுக்க இங்க ஒருத்தர் இல்ல. ஒருத்தன் இருக்காண்டா. ஏது 1 ரூபா கொடுக்கறதுக்கா? ஏப்பா தம்பி, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்க மாட்டியா? ஆமா. ஓ, யூனியனு. இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் தான் நான் படிப்பேன். தமிழ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை. பிரபல தெலுங்கு பட இயக்குனர் மதன்குமார் பேட்டி. நாகிருதயம், தேவதாஸ் போன்ற தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களை இயக்கியவர் மதன்குமார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சென்னையில் பிரபல திரைப்பட கல்லூரியில் படிப்பு முடித்த இவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வேற்று மாநிலத்தில் வெற்றி பெற்ற இயக்குநராக உள்ளார். சென்னையில் சமீபத்தில் நிருபர்கள் இவரை சந்தித்து கேட்டபொழுது தெலுங்கில் படங்களை இயக்கினாலும் தான் வசிப்பது சென்னையில் தான் என்றும் தமிழில் படங்களை இயக்கி வெற்றி பெறுவதே இனி தனது லட்சியம் என்றும் மகிழ்ச்சியுடன் கூறினார்.
என்னடா பார்க்குறீங்க? யாருன்னு தெரியலையா? நம்ம குமார்டா. சின்ன வயசில் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மளோட படித்தான்ல, அவன் தான் இப்போ ஆந்திராவில் மிகப்பெரிய சினிமா டைரக்டர் மதன் குமார். திருப்பதிக்கு போனவங்களை சாமி கும்பிட விடாமல் படம் பார்க்க அழைச்சிட்டு போயிட்டேன்னு எத்தனை நாள் கோவப்பட்டீங்க? இப்போ சொல்லவா ஏன்னு? அது குமார் பண்ண படம். நம்ம கூட படித்த நண்பன் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் தெலுங்குல படம் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான். சொல்கிறதுக்கே எவ்வளோ பெருமையாக இருக்கு. அப்படியா? டேய், அவன்கிட்ட போய் நம்ம தேட்டர் பிரச்சனையை பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்டா நிச்சயமாக பண்ணுவான். டேய் சும்மா இருங்கடா, சிரிப்பு வருது. நல்லா தெரிஞ்சவங்கிட்ட போய் காலி சிலிண்டர் கடன் கேட்டாலே கொடுக்க மாட்டானுங்க. இதில் 4ஆம் கிளாஸில் கூட படித்த பையன்கிட்ட போய் கடன் கேட்க போறேன்றியே, இது உனக்கே ஓவரா இல்லை? சின்ன வயசுல என்ன மாதிரி இந்த தேட்டர் தான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு கதியாக கடந்தவன்டா அவன். அவனுக்கு தான் இந்த தேட்டரோட அருமை தெரியும். இதை மூட போகிறாங்கன்னா இதோட வலி புரியும். படம் போட்டாங்க. டேய் சிவா, எங்கள் வீட்டில் இங்கிலீஷ் படம்னாலே கூட்டிகிட்டு போக மாட்டாங்கடா. உன்னால தான் நான் முதல் தடவை இங்கிலீஷ் படம் பார்க்குறேன், அதுவும் ஜேம்ஸ் பாண்ட் படம். அதை விடுறா, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் வந்து இங்கே ரஜினி மாதிரி சாமியாக கலக்கிட்டாடுறா. அந்த ஃபாரின் நூறு, அந்த ஃபைட் இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கல. அவன் பிறந்தப்பே நான் எதிர்பார்த்தேன்டி. சார் அந்த பசங்க ஐயோ பாருங்க. ஓ, இவங்க தான் இன்னொரு பையனோட அம்மா அப்பா. ஆமாம் சார். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி செவரேரி குச்சி சினிமா பார்த்துட்டு எப்படி பாவமாக நிற்கிறாங்க பாரு. வணக்கம் சார். ஏதோ நான் தப்புன்ற மாதிரி முறைக்கிறாரு. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பசங்க படம் பார்க்க போனது பெரிய குற்றமே இல்லை. சின்ன வயசு பாருங்க, வெளியில் பொறுக்கிங்க கேட்டீங்க ஜாஸ்தி. ராத்திரி நேரம் ஏதாவது தப்பான இடத்துல மாட்டினாங்கன்னா அவங்க எதிர்காலம் என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்கள் 2 பேரும் பாடம் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருங்க. உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல என்ன இருக்கு? பசங்களுக்கு புரியுற மாதிரி பக்கமாக எடுத்து சொல்லுங்க. அட போங்க சார், அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. உனக்கு என்னடா குறை வச்சேன்? சைக்கிள் கேட்டேன், ட்ரெஸ் வாட்ச் கேட்டேன், எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீ பாக்கெட் மணி கேட்கும் போதெல்லாம் நான் கணக்கு பார்க்காம கொடுத்தேன். நான் ஆசைப்படுறதெல்லாம் நீ நல்லா படிச்சு பெரியால வரணும் தான். ஆனா நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீ ஒழுங்கா படிக்காம அந்த சிவா கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்க. பெத்தவங்களோட அப்படி என்னடா அவன் முக்கியமா போயிட்டான்? சொல்லு. நாங்க செய்யாததை விட அப்படி என்னடா அவன் உனக்கு செஞ்சுட்டான்? சொல்டா. படம். என்ன சொன்ன? என்னங்க? என்ன சொன்ன? சொல்லு. பா, படம் பா. எனக்கு பிடிச்ச விஷயம் படம். நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன். ஆனா படிப்புல இல்ல, படத்துல. என்ன திமிரா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார் கோவப்படுறீங்க? அவனுக்கு எது முக்கியமோ அதை சொல்லிட்டான். நீங்க வாத்தியார், பசங்க மனசு புரிய வேணாவா? அவன் விருப்பத்துக்கு நம்ம சம்மதிச்சா நம்ம விருப்பத்துக்கு அவன் சம்மதிக்க போறான். நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அது நாம இந்த ஊர்ல இருந்தா நடக்காது. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பணும். சிட்டில நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து ஹாஸ்டல்ல தங்கி ஒழுங்கா படிப்பை முடிக்கணும். ஓகேவா? ஆனா ஒரு கண்டிஷன். நீ இனிமே சிவா பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு இந்த சாமி படம் முன்னாடி சத்தியம் பண்ணு.